பிரைஸ் லார்ட் பிரதர். வேதம் அறிவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல். அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆ, வேதம் அறிவோம் அப்படின்னா அது ஏன் அந்த தலைப்பை வச்சோம்? நோக்கம் என்னன்னா, ஒரு மனுஷன் வேதம் தான் நமக்கு தேவனை காண்பிக்குது. இப்ப வேதத்தை அறியும் போது தான் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை அறிய முடியும். இப்ப வேதம் என்ன சொல்லுதுங்கிறத எழுத்து பிரகாரமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒன்றும் பிரயோசனப்படாது. அப்ப அதனுடைய உள்ள இருக்க ஜீவன் மறைபொருள் ஒண்ணு இருக்குது. அது கிறிஸ்து இருக்கார் உள்ள. அதை நாம் பார்க்கும்போது மட்டும்தான் தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய திட்டங்கள் என்ன? அவருடைய செயல்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த வேதம் அறிவோங்கிற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதனால தேவன் இந்த நாட்கள்ல அந்த வேதத்துடைய மெய்ப்பொருளை, மறைபொருளை வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கார். அது எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில பிரயோசனமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது வாழ்க்கையை பார்க்கும்போது அது ரொம்ப எங்களுக்கு உற்சாகமா இருக்குது. அதை தான் தொடர்ச்சியா நம்ம எல்லாருக்குமா சேர்ந்து எல்லோரும் கேட்கட்டுமேங்கிற அந்த ஒரு சிந்தையில தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சோம். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆஹ் போன வாரத்துல நாங்க பேசும்போது, அதாவது தேவனுடைய சித்தம் என்ன, நோக்கம் என்னங்கிறத, அந்த நோக்கத்துக்கு தேவன் என்ன செயல்படுறாங்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷன் எதை இழந்தானோ மனுஷன் எதை இழந்தானோ அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் திட்டம் போட்டார். அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு காலங்கள் சென்றாலுமே சரி, தன்னுடைய குமாரனை அனுப்பி தான் அந்த திட்டத்தை குமாரன் மூலமாக அதை நிறைவேற்றினார். அப்ப மனுஷன் எதை இழந்தானோ தேவன் ஒரு மனுஷனாகவே இந்த பூமியில வந்து இழந்தை தான் பெற்றுக்கொண்டு அவர் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம். அதனாலதான் அவருடைய தென் குமாரனை அனுப்பி குமாரனை பெற்றுக்கொள்ள வச்சு குமாரன் மூலமா நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு குமாரனுக்குள்ள நம்ம எல்லாருமே அவர் தெரிந்து கொண்டிருக்கார். அப்ப குமாரனுக்குள்ள நம்ம தெரிந்து கொள்வதனால குமாரனுடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டோம். குமாரனுடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டோம்னா மறுபடி அவருடைய கிரியையினால செய்கையினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய பரிசுத்தத்தை, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம்ங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுகிரகம் செய்யறார். அப்படின்னா தேவனுடைய சாயலை ஒரு சகோதரன் பெற்றுக்கொள்வதற்கு மீட்கப்படுதலும் அதோடு ரட்சிக்கப்படுதலும் அதோடு சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மீட்பின் அனுபவத்தை பரிசுத்தத்தை, அதாவது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்கிற அந்த நம்பிக்கையும் நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம். கண்டிப்பா அது இந்த வாரம் நம்ம தொடர்ச்சியா போன வாரம் சொன்னது போலவே அந்த ரட்சிப்பு நம் வாழ்க்கையில எப்படி நடைபெறுகிறது, அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோமே, ரட்சிப்பை எப்படி நடைபெறுது. போன வாரம் பவுல் பார்க்கும்போது நம்ம எபேசியர்கள் நிறுவனத்துல அந்த அதாவது காலங்கள் நிறைவேறும் போது விலங்கு நியமித்தபடி அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார். அதோடு கூட அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களுக்கு பெருக பண்ணினார்ங்கிற பார்த்தோம். அது அந்த எழுத்து புறாமமாக அவர் பார்த்தோம் நம்ம எல்லாரும். அது எப்படி நடைமுறை வாழ்க்கையில அது எப்படி நமக்கு சாத்தியமாகுது, நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்கிற சத்தியத்தை விளையிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரயோசனமாகவே இருக்கு. ஏன்னா எந்த வேதமுமே ஒரு மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கைக்குள்ள வரல அப்படின்னா, வாழ்க்கையில இல்லை அப்படின்னா, அவன் நான் எங்கே கடந்து போயிருக்குங்கிறத அவன் காண முடியாது. நான் எங்கே நிற்கிறேங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவன் நடந்து போயிருந்தா தான் பார்க்க முடியும். அவன் கடந்து போயிருந்தா தான் பார்க்க முடியும். நான் கடந்து போகவே இல்லை, சும்மா நான் வேதத்தை படிக்கிறேன், வேதம் சொல்லிருச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னா, வேதம் சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கார். எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு நேராக நான் கடந்து வந்திருக்கிறான்னு பார்க்க வேண்டியது அவசியம். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதான் வேதம் சொல்றது. அந்த வேதத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா, நான் அந்த வேதம் சொல்ற இடத்துல நான் நிற்கிறேனா, வேதம் சொல்ற இடத்துக்கு நான் வந்திருக்கிறாங்கிறத திட்டமாகவே நம்ம அறிய முடியும். சரி, இந்த நாட்கள்ல அந்த ரட்சிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்குங்கிறத பார்ப்பதற்கு நாங்க அடிக்கடி சபையில பேசிக்கூட காரியம் தான். இன்னைக்கு அதை நான் உங்கள் மூலமாக சகோதரர்கள் கூட சேர்ந்து அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதை பார்த்தீங்கன்னா 32வது சங்கீதம். 32வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்புடைய காரியத்தை தேவன் எப்படி செயலாற்றுகிறாருங்கிறத அன்னைக்கே சங்கீத புத்தகத்திலே அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அது அவ்வளோ பிரயோஜனமான ஒரு சங்கீதம். அது என்னைக்கு என் வாழ்க்கையில நான் அந்த வெளிச்சம் எனக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் அந்த ரட்சிப்பை குறித்தான வெளிச்சமும் நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அங்கே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 32வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு நல்லாவே புரியும். இப்ப நம்ம வந்து 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சகோதர வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் அவன் பாக்கியவான்.
எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, ம், எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கிறதோ, ம், அவன் பாக்கியவான். ம், நான் அடக்கி வைத்த மட்டும் ம், நித்தம் என் கதறுதலினாலே ம், என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ம், இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் ம், என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. ம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ம், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். ம். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மன்னித்தீர். இதற்காக ம், சகாயம் கிடைக்கும் காலத்தில் ம், பக்தி உள்ளவன் எவனும் ம், உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ம், அப்பொழுது ம், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் ம். அது அவனை அணுகாது. அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ம், ரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ம், நான் உனக்கு போதித்து ம், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ம். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை போதும். சொல்லுவேன். 8ஆம் வசனம் வரைக்கும் போதும். கடைசி அந்த 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்துக்கிற காரியம் அவரால் நடத்தப்படுகிற காரியம். அவரால் நடத்தப்படுது. எவன் தேவ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறான்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு நம்ம வந்துடும். அதுதான் வரைக்கும் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த எந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டு அது மூடப்பட்டுச்சோ அவன் மீட்கப்பட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த மீட்பின் அளவு தான் முதல் வசனம். ஆமா, முதல் வசனத்துல என்னன்னா அவனுடைய எல்லா மீறுதலும் மன்னிக்கப்படுது. இப்போ மீறுதல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மனுஷனுக்குமே ஒரு மனச்சாட்சி இருக்கு. எல்லா மனுஷனுக்குமே என்ன இருக்கு? மனச்சாட்சி இருக்கு. ஏன்னா எல்லா மனுஷனுடைய ஆவியும் தேவனிடத்துல தான் வந்துச்சு. தேவனிடத்துல தான் வந்துச்சு. அப்போ அது தானாவே அந்த மனச்சாட்சி ஒன்று இருக்குது, இது சரியில்லை, இது பாவம், இது குற்றங்கிறது அது ஆவிக்கு தெரியும். அதனால இந்த பூமியில் எல்லா மனுஷர்களுமே ஒரு தெய்வ பயத்தோட தான் இருக்காங்க. துன்மார்க்குன்னு சொல்றாங்கல்ல, வெளியில பேசிக்கிறாங்களா தெய்வ பயத்தோட இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுற தெய்வத்துக்கு பயப்படுற பயம் எல்லா மனுஷன்லையுமே இருக்கு. அது இருக்குதா? ஏன்னா அந்த ஆவி எங்க இருந்தது? அது தேவனிடத்துல இருந்து வந்த ஆவி. சரி, அது மீறுதல்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழும்போது தேவனை அறியாமல் வாழும்போது நம்மளோட மனச்சாட்சியை மீறி செய்யறோம்ல, அதான் மீறுதல். அது துன்மார்க்கம். என் மனச்சாட்சி சொல்றது தப்புன்னு சொல்லும், ஆனா நம்ம செய்ய வச்சோம். நமக்கு ஒரு அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, ஒரு இருளின் அதிகாரத்துடைய ஸ்பிரிட் இருக்குல்ல, அது நம்மளை செய்ய வச்சோம். அதான் மீறுதல். அதைத்தான் தேவன் மன்னிக்கிறார். அப்ப எவனுடைய மீறுதல்கள் இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிஃபை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தான் மனச்சாட்சி குத்தி மீறி செய்வாங்க. மனசாட்சி குத்தும். ஒரு சிலருக்கு மனச்சாட்சியோட குத்தாது, செத்து போயிடும். அவங்கள சொல்ல வரல, இங்க சொல்ல மீறுதல்கள். எவனுடைய மீறுதல்கள்? மீறுதல் மனச்சாட்சி சொல்லி வரல. இப்போ மனச்சாட்சி சொல்லுதுன்னா அவன் ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவனை தானே இந்த மனச்சாட்சி சொல்லும். எல்லாரும் சொல்லாது. இப்ப நீங்க இருக்கிறீங்களே, இப்ப சிறு பிள்ளையிலேருந்து ஒரு பக்தியா தானே வளர்ந்ததுனால தேவன் உங்களை வர. ஆனா வேலை சொல்லுது, பக்தி உள்ளவனே தேவன் தனக்காக தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டுல. அப்ப பக்தி உள்ளவன் யாரு? தப்பு பண்ணா பயப்படுறான். ஐயோ தப்பு செஞ்சுட்டே பயப்படல, தப்பு பண்றதுக்கும் பயப்படுறான்ல, அவன் தான் பக்தி உள்ளவன். அவனை தான் தேவன் தனக்காக என்ன பண்றாரா? தெரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த பூமியில தீவிரத்தை நியமிக்கப்பட்டவன் பக்தியோடய வருவான். அவன் மனச்சாட்சியை மீறி தன்னை நடக்கிறது தப்பு, அது தேவன் என்ன பண்ணிருக்காரா? மன்னிக்கிறார். நான் சொல்லி ஒரு புரியும் நினைக்கிறேன். அப்பனா டோட்டலுக்கு சில பேர் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, மனச்சாட்சியே இல்லவே இருக்காது அவங்கள்ட்ட. மனச்சாட்சின்னா ஆவி இருந்தாலும் மனச்சாட்சி செத்து போயிருக்கும். அவங்களுக்கு செய்யறதுலாம் தப்பு தெரியாது, சரியா போயிடும். அதை சொல்ல வரல. எவனுடைய மீறுதல்னா மனச்சாட்சியை மீறி, அப்ப அவன்கிட்ட மனச்சாட்சி இருக்கு. அவன்கிட்ட என்ன இருக்குது? மனச்சாட்சி இருக்குது. அவன் அப்ப இதுலயும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் அவருடைய விவி என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த ஜனத்தை தான் தன்னிடத்தை சேர்க்க விரும்புகிறார். ஒரு கூட்ட ஜனம் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார், தன்னை மைமைக்கென்று தெரிந்து கொள்கிறார். அதான் மற்ற யாரும் அதுக்குள்ள வரவே முடியாது. வர்ற மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் அது வேற விதமா இருக்கும், தவிர வரவே முடியாது. இது திட்டமா அறிஞ்சுக்கலாம். அதனால தேவன் ஆதி காலங்கள்ல தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவங்க மூலமா தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார், நடைமுறை காரியத்தை கொண்டு வந்தார். திரும்பி அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அது நமக்கு அது நிழலா எழுதப்பட்டதுனால சொல்லி இன்னைக்கு நிஜத்துக்கு அதை மாதிரியா பார்க்குறோம். அது நமக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கு. அப்போ மீறுதல்ங்கிறது யாரு? எல்லாருக்கும் அந்த மீறுதல் வராது, மனச்சாட்சி குத்தப்படாது. யாரெல்லாம் ஜீவனுக்கென்று, அதாவது உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, எவர்களெல்லாம் தேவன் முன்னறிந்து முன் குறித்தாரோ அவங்க தான் நம்ம மீறுதல். அதாவது மனச்சாட்சி சொல்லி கேட்காத அவங்களால முடியாது. அப்போ மனச்சாட்சி குத்திட்டே இருக்குமா இல்லையா? நான் தப்பு செய்யறோம் குத்திட்டே இருக்கணும். அதுதான் அவர் சொல்றான், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாய்க்கும். அவன் யாரோரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னுடைய பாவம் மூடப்பட்டுச்சு, கழுவப்பட்டு. அப்ப எந்த நிலைக்கு வந்துட்டேன்? நான் மீட்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்தோம். எந்த நிலைக்கு வந்தோம்? மீட்பின் அனுபவத்துக்குள்ள வந்தோம். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனுஷன் மீட்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா உடனே அவன் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள பிரவேசித்தான்னு சொல்ல முடியாது.
ஆனா மீட்பின் அனுபவம் பெற்ற சகோதரன் கிறிஸ்துவின் ராட்சியத்துக்குள்ள, அதாவது தேவனுடைய ராட்சியமாகிய கிறிஸ்துவின் ராட்சியத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதியாக, என்னன்னா தகுதியாக எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் ராட்சியத்துல வந்த பிற்பாடு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள போறானோ அவன் பரவ ராட்சியத்துக்கு தகுதியாக. நான் சொல்றது புரியுதா? அவர் தேவனுடைய கிறிஸ்துவின் ராட்சியத்துல வந்து எந்த மனுஷன் ரட்சிப்புக்காக இயங்குறானோ அவன் பரவ ராட்சியத்துக்கு சரியாகிறான். எந்த மனுஷன் மீட்கப்பட்ட பிற்பாடு, அதாவது அவன் தேவனுடைய கிறிஸ்துவின் ராட்சியத்துக்கு தகுதியாகிறான். ஆனா உள்ள இந்த பிரவேசிக்கிறான். எப்போ உள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்னா, எப்ப அந்த மனுஷன் தன் அந்தரங்கத்துல காண்கிற இருளின் அதிகாரத்தை கண்டு பயந்து ஆண்டவர்கிட்ட போறானோ அப்பதான் அவன் கிறிஸ்துவனுக்கு போறான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்முடைய உள் இந்திரியங்களை சுத்தம் பண்ண முடியும். அவர் தான் ஆத்மாவை ரட்சிக்கிறவர். அவர் ஒருத்தர் தான். உட்பட சுத்தம் பண்ணது அவர்கிட்ட தான் இருக்க தவிர வேற யாருமே கிடையாது. அவர் தான் பண்ண முடியும். நம்ம எல்லாம் வெளியரங்கமான கிரிகளை சுத்தம் பண்ணிக்கிற முடியும், உட்புறத்தை நம்ம சுத்தம் பண்ண முடியாது. அப்போ ஒரு மனுஷன் அந்தரங்கத்துல பார்க்கிற இருளை கண்டு பயப்படுறான் பாத்தீங்களா? அதாவது மீட்கப்பட்ட பிற்பாடும் பாவங்கள் மூடப்பட்ட பிற்பாடும் தனக்குள்ள எந்த பாவத்தினால அவன் சோர்ந்து போயிருந்தானோ அது மன்னிக்கப்பட்ட பிற்பாடு, பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தை வந்தாலும் தனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை கண்டு அஞ்சுறான் பத்தியில, அஞ்சு கர்த்தர்கிட்ட போறான் பத்தியில, அவன் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க. யாருடைய அண்டருக்குள்ள வர்றான்? கிறிஸ்துவுடைய அண்டருக்குள்ள வரான். அண்டர்ல வரான். அவருடைய அதிகாரத்துக்குள்ள வர்றானுங்களா? கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிட்டான். இப்ப நம்ம எல்லாம் எந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டோம்? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா நம்முடைய அந்தரங்கத்துக்கு காரியங்கள் பார்க்கணும். பவுல் சொல்லுவார்ல, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்குங்கிறார்ல, அதே போல. சரி, இப்ப 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்காரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கோ அவன் பாக்கியவான்கிறார். ரெண்டுக்கு ஒரு காரியம் சொல்ற, எவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாதிருக்காரோ. அக்கிரமம்னா என்ன அவங்க பார்க்கணும். அக்கிரமங்கிறது என்னன்னா, அதாவது தேவன் நான் மன்னிக்க என் வழி அவர் ரத்தத்தினால கழுவி நான் மீட்கப்பட்ட பிற்பாடும் கூட அவருடைய வழியில போறதுக்கு பதிலா நான் என் வழியை அவருடைய வழியாக்குறது அது அக்கிரம். என் வழியா என் வழியை அவருடைய வழியாக்கிறவங்க அது அக்கிரம். அவர் என் யோசனையை அவர் யோசனை ஆக்கிறதுல அது அக்கிரம். என் சிந்தையை அவருடைய சிந்தையாக்கிறதுல அவ அக்கிரம். என் சிந்தையில வரக்கூடியதெல்லாம் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி அது அக்கிரம். ஆனா இதுல 2 வகையான குரூப் இருக்காங்க. ஒண்ணு கவடோடு இருப்பாங்க, ஒருத்தர் கவடு இல்லாம இருப்பாங்க. நான் இன்னொன்னு காரியம் என்ன சொல்றேன் அப்படின்னா, மீட்கப்பட்ட பிற்பாடு எந்த மனுஷனும் எடுத்த உடனே ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய வழிக்கு நேராக போக முடியாது. நான் போயிட்டேன்னு சொன்னேன்னா அது பொய். ஏன்னா முதல்ல அந்த மனுஷன் தன்னுடைய கற்பனையில தனக்குள்ள மனசுல தோன்ற வழியை தான் எடுப்பான். இதுலதான் போக ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த வழிதான் போக ஆரம்பிக்கும். இது நான் அடுத்த வாரம் உங்களுக்கு இது குறித்து தெளிவா பேசுறேன். இது எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறேன். இதை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். நம்ம வழியத்தை கொண்டு போவோம். ஆனா என் வழியில நான் கொண்டு போறதுல சில காரியம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் என் வழியை என் கற்பனையை எடுக்கிறேன்னு இதுல வேற ஏதாவது நோக்கத்தோடு கொண்டு வரேன்னா, இல்ல தேவனுடைய நாம மகிமைக்கென்று தான் கொண்டு வரலாம். இப்போ 2 வகையான குரூப் இருக்காங்க. ஒண்ணு, நான் மீட்கப்பட்ட பிற்பாடு, தான் மீட்கப்பட்டேன்னு சொன்ன பிற்பாடு தன்னுடைய வழியை தனக்குள்ள வரக்கூடிய விருப்பங்களை தேவனுக்கு என்று உதாரத்துவமாக எந்த விதமான ஆதாயம் இல்லாம அதை செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கவலை எடுத்து செய்யறாங்க. எல்லாமே தேவன் நாமத்துக்கு செய்யறாங்க. எதையும் இழப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, தேவனுடைய நாமத்துக்கு என்று செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஆதாயத்தையுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஆதாயத்தை பார்ப்பாங்க. அதுக்காக ஆதாயத்துக்காகவே செய்வாங்க. ஏதோ பேரோ புகழோ பணமோ பொருளோ சொத்தோ ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவங்க செய்வாங்க. அப்பனா ஒரு கூட்டம் கவடா செய்யுது, ஒரு கூட்டம் கவடு இல்லாம செய்யுது. ஆனா 2 அக்கிரமா? 2 அக்கிரமம். ரெண்டுமே அக்கிரமம் தான். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி என்னன்னா, நான் இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனே, ஏதோ ஒரு நோக்கத்தோட பின்பற்றுகிறேனா? இந்த பூமியில ஏதோ ஒரு தேவைக்காக நான் பின்பற்றுகிறேனா? இல்ல. எப்படியாவது அவருடைய மகிமையை அடையுங்கிற நோக்கத்தோடு பின்பற்று. அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ள வேணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பின்பற்றுகிறேன். என் நோக்கம் என்ன? என் சிந்தை என்ன? இதை மட்டும் நம்ம பார்க்கணும். இப்படி வேதங்களை படிக்கும்போது அவன் சிந்திக்கணும். என் ஆவியில கபடு இருக்கா? என் காவியில கவடா பின்பற்றுகிறேனா? இல்ல.
என் நோக்கமே ஒண்ணும் கிடையாது. ஆதாயமே கிடையாது. எது போனாலும் பரவால்ல. என் நோக்கம் வந்து அவருடைய நாமம் மகிமைப்படணும். என் நோக்கம் அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய நோக்கம் அவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் என் நோக்கமா இருக்கு. நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எந்த நோக்கத்தோட இருக்கோம்? இத பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா, வேதம் படிக்கிறோம். அவர் சொல்றாரு அந்த இடத்துல, "எவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாது இருக்காரோ." அப்பன்னா எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கோ அவன் பாக்கியவான். இப்ப எவன் ஆவியில கபடு இல்லையோ, அவனுடைய அக்கிரமம் எண்ணப்படாது. எவனுடைய ஆவியில கபடு இருக்கோ, அவனுடைய அக்கிரமம் எண்ணப்படும். அப்ப எவனுடைய ஆவியில கபடு இருக்கோ, அவன் அக்கிரமத்தை தேவன் எண்ணிட்டாருன்னா, அடுத்த நகருக்குள்ள அவர் போமாட்டார் அவன. கொண்டு போக மாட்டார். அவன் அக்கிரமத்திலே போயிருவான். தன் சொந்த வழியிலே போய் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எனக்கு 100 கோடி கட்டளை காட்ட சொன்னார். கர்த்தர் 100 கோடிக்காக சொன்னார். அவன் போயிடுவான். எந்த கோடியும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் அது பாட்டுல. அது ஆத்மா பவர்ல போயிட்டே இருக்கும். அங்க கர்த்தர் இல்ல. கூட்டம் இருக்கா? கூட்டம் இருக்கும். திரள் ஜனங்க வராங்க, திரள் ஜனங்க வராங்க. ஆனா இங்க ஒரு சொற்ப ஜனங்க தான் இங்க போவாங்க. திரள் ஜனங்க அங்க இருக்கும். அது வந்து கர்த்தர் அங்க இல்ல. ஆனா, கர்த்தர் எங்க இருப்பார்? கபடு இல்லாத ஒரு சகோதரன் இருக்கான் பாத்தீங்களா? அவனை தான் நடத்த பார்ப்பார். அவன தான் நடத்துவார். இப்ப நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? நான் உண்மையாவே கபடு இல்லாத ஒரு சகோதரனா இருந்தேன் அப்படின்னா, கபடு இல்லாமல் கர்த்தரை பின்பற்ற நான் மனதா இருந்தேன் அப்படின்னா, கர்த்தர் என்னை சந்திப்பார். சரி, கர்த்தர் என்னை சந்திக்கிறார்ங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? கர்த்தர் என்னை சந்திக்கிறார். அவர் என்னை நடத்த சித்தம் கொண்டார். ஏன்னா, நான் எதை விரும்புறேனோ, எந்த மகிமையை விரும்புறேனோ, எந்த சாயலை அடையணும் விரும்புறேனோ, யாரை மகிமைப்படுத்த விரும்புறேனோ, அதுக்கு நேரா அவர் என்னை நடத்தி கொண்டு போகணும். அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர் என்னை உருவாக்கணும். நாமே நான் உருவாக்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய மனுஷனுடைய சுபாவம்லாம் என்ன தெரியுமா? நம்ம அவருடைய சாயலை நாம் உருவாக்கிக் கொள்ள விரும்புகிறோம். அது ஒரு நாள் உருவாக்கிக் கொள்ள முடியாது. அவர் தான் நம்மளை உருவாக்கும். அப்ப அவர் என்ன செய்றாரு அவரு? அடுத்த கட்டமா நம்மள அவர் சந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்ப தேவன் உங்கள சந்திக்கிறாரு அப்படின்னா உங்கள்ட்ட கபடு இல்லைன்னு அர்த்தம். சரி. இப்ப தேவன் என்னை சந்திக்கிறார்ங்கிறதுக்கு என்ன அது அத்தாட்சி என்ன இருக்குது? சிச்சதான். அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன் 3ஆம் வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் ம். யுத்தம் என் தொடர்வதினாலே ம். என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க என்ன இப்ப பாருங்க. 2ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லாம தெரியும். 2ஆம் வசனம் சொல்லுது எவனுடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாது இருக்காரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கோ அவன் பாய்க்குவான். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நம்ம என்ன பேசுறோம்? எவனுடைய ஆவியில கபடம் இல்லையோ அவனை தேவன் சந்திக்கிறார். எவனுடைய ஆவியில கபடம் இருக்குதோ அவனை சந்திக்கிறதே கிடையாது. இப்ப பாருங்க. இப்ப உங்க ஆவியில கபடம் இல்ல. கர்த்தரை சேவிக்கிறீங்க. எப்படியாவது தேவனுடைய மகிமையை அடையணும்னு போறீங்க. ஆனா, நீங்க செய்த ஒவ்வொரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? அதை எல்லாத்துலயும் தடை பண்ணுவார். உங்க வழியில தான் செய்றீங்க. ஆனா இதான் வழின்னு தெரிஞ்சு செய்றீங்க. ஆனா உண்மையான தேவ வழி உங்களுக்கு தெரியல. அந்த அந்த அளவுக்கு அறிவு வரல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். குலதெய்வத்தானே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியாவது தேவனாக மகிமைப்படணும் தான் போயிட்டு இருக்கோம். ஆனா, நீங்க போய் கர்த்தருக்கென்று செய்யற ஒவ்வொரு காரியங்கள்லயுமே சரி, அவர் தடை பண்ணுவார். அது தோல்வியில முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவீங்க நீங்க? அடக்கி வைப்பீங்க. வெளிய சொல்ல மாட்டீங்க. ஏன்? உங்க எண்ணம் கபடு இல்லாம கர்த்தரை பின்பற்றணும். அப்ப அடைக்கும்போது வெளிய சொன்னா, ஏன் கர்த்தர் செஞ்சாரு அசிங்கமா பேசிக்குவாங்களோ? அப்ப கர்த்தர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ? இது ஏன் இவருக்கு நடக்குதுன்னு சொல்லிடுவாங்களோ? உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சிறுமைப்படுற எல்லா காரியங்களுமே அடக்கி வச்சு, அடக்கி வச்சு, அடக்கி வச்சு, ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் தப்பா இருக்கணும், நான் தப்பா இருக்கணும். அவர் சொல்லுவாரு, "நீ தப்பா இல்ல. தப்பு உனக்குள்ள இருக்குது. உனக்குள்ள தப்பான ஒரு இருக்கான். நடத்திக்கிட்டு இருக்கான். நீ எது தப்புன்னு என்ன இல்ல. கண்டுபிடிக்கல." அப்ப தேவன் ஒரு மனுஷனுடைய அவன் செய்யற காரியங்கள்ல தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அதுல ஒரு மன உளைச்சலையும், சமாதான இன்மையும் அவர் குடுக்குறார் அப்படின்னா, நாம் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் கர்த்தர் என்னை சந்திச்சுட்டார். ஒரு கூட்டம் இருக்காங்க. என்ன கூட்டம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க நல்லா கபடோடு இருப்பாங்க. ஆதாயத்துக்காக செய்வாங்க. அவங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமா. அவன் அவன் சொல்றது எல்லாமே வாய்க்கும். அவன் என்ன சொல்லுவான்? கர்த்தர்ட்ட கேட்டே கர்த்தர் எனக்கு குடுத்தாரும்பான். இப்ப நம்மளும் அங்க உட்கார்ந்திருப்போம். என்னடா இது நமக்கு கேட்டது மட்டும் குடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் கேட்டதெல்லாம் குடுக்குறாரு. இப்ப யாரு அதுல சரியா இருக்கான்? அவன் தான் சரியா இருக்கான்னு நினைச்சுக்குவோம். ஆனா தேவன் பார்த்தா அவன் சரியில்லைன்னு அவனுக்கு தெரியும். ஏன்? அவன் விரும்பினதெல்லாம் குடுத்துருவார். அவன் என்ன விரும்புறதோ குடுத்துருவார். ஏன் அவன் அக்கிரமக்காரன். அவன் இந்த பூமியோட போயிருவான். நான் பரலோராட்சியத்துக்கு போறோம். ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டோம். நான் என் இஷ்டத்துக்கு போ முடியாது. இப்ப நான் இஷ்டத்துக்கு போறோம்ங்கிறது எனக்கு தெரியல. நான் சரியா தான் போறேன்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்னா நான் தீமையா ஒண்ணும் செய்யவில்லை. நன்மையா தான் செய்றேன். எப்படி நிறைவேறுவார் ரட்சிப்பு வருதுன்னா, ஒரு மனுஷன் மீட்கப்பட்ட பிற்பாடு, அவன் ஆவியில கபடு இல்ல அப்படின்னா,
அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருது. அவனுக்குள்ள இருக்க அக்கிரமத்தை தேவன் அகற்றி முடித்து அவனை சிறுமைப்படுத்தார். அவனை அவன் புழுங்குவான், புழுங்குவான், புழுங்குவான். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னா, நம்ம ஒரு சிறுமியை வெளியே காமிச்சோம்னா, இந்தா ஆண்டவர்ன்னு சொன்னாங்க. இயேசுக்கு போனாங்க. அவங்க வாழ்க்கையில இப்படியே நடக்க சொல்லிருவாங்களே! இப்ப நம்ம என்ன செய்யலாம்? அது சரி பண்ணி காமிச்சுருவோம். அப்ப இன்னும் பலத்த போடுவோம். இன்னும் பலத்த போடுவோம். அப்ப நமக்கு இருக்கிற பலத்தைலாம் எடுத்து கொண்டு போவோம். நம்ம இருக்கிற பலம்லாம் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணுமில்லாம போயிருமா இல்லையா? பலம் தான் போயிருச்சே. அப்ப இப்பலன் உட்கார வைக்க மாட்டாரு. விட வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவனுடைய பலத்த பூரா எடுத்து தொடச்சு அந்த சுளுக்குனா தான் இவன் நிற்பாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னொரு காரியம் சொல்லி பாருங்களேன். தேவன் ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஒரு நாளும் மனுஷர்களுக்கு மத்தியில அவனை வெட்கப்பட விடவே ஒரு நாளும் விட மாட்டான். வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கவே மாட்டான். ஏன்னா நடத்துகிறது யாரு? சிறுமைப்படுத்துறது யாரு? தேவன். ஏன் நோக்கம் என்ன? இவன் தேவ மகிமையை அடைவோன்னு சொல்லிட்டான். அதுக்கு நேரம் பிரயாணம் பண்றான். அதை இவனுடைய பலத்துல பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். எப்படி ஆதாம் ஜீவவிருட்சத்தின் கனிய தன்னுடைய பலத்துல புசித்து நம்மளை போல ஒருவன் வந்துருவான்னு சொல்லி வெளியே விரட்டினாரோ, அதே போல மனுஷனும் தன்னுடைய பலத்துல தேவனுடைய மகிமை அடைய, ஜீவனை அடைய பிரயாசப்படுறான் பத்தியா? அது நான் அறியாமையினால செய்யறதுங்க அறிஞ்சு என்னை தடை பண்ணி இப்ப எனக்கு என்னை சிறுமைப்படுத்தும் போதுதான் அவர் என்னை தடை பண்றாருன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அது சிறுமை வரும்போது நான் தப்பா இருக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் சரியா இல்லைன்னு நினைப்பேன். ஆனா நமக்கு ஒண்ணு புரியவே இல்லை. நம்ம என்னைக்கு சரியா இருந்தோம், இன்னைக்கு சரியா இருக்க போறோம். இது நமக்கு புரியல. அது அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். ஆமா இல்ல, நம்ம என்னைக்கு சரியா இருந்தோம், இன்னைக்கு நான் சரியா இருக்க போறோம். நீ சரியா இல்ல, அதனால அப்படி செஞ்ச, நீ எப்படி சொல்லுவார் அவரு? அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா என்னை மண் தானே பாக்குறாரு, என்னை மனுஷன் தானே பாக்குறாரு, என்னை புல்லுக்கு பார்த்தானே பாக்குறாரு. அப்படி எப்படி அந்த தேவன் நம்மளை போய் ஏதாவது என்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் எதிர்பார்க்காதெல்லாம் மிஞ்சி நான் செய்யறேன் பார்த்தீங்களா? அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். வாரா. அதனால பவுல் சொல்லுவார், நான் புத்தியில சிற்பாசிரியர் போல அஸ்திவாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். இந்த வேறு ஒருவன் யாரு? மாம்சத்தின் பலம் இருக்குதுல்ல, அது போல கட்டுகிறான். அதுதான் அக்கிரமம் இல்லாதவன். அக்கிரமம் கபடி இல்லாத சகோதரன் செய்யற வேலை. அவங்க தான் கட்டுவாங்க. இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுருவாங்க. உண்மையாவே சொல்றேன். நீங்க கபடி இல்லாம கர்த்தருடைய பின்பற்றுவதா இருந்தா, உங்க வாழ்க்கையில நீங்க சிறுமியை அனுபவிச்சிருப்பீங்க. அதான் ஒரு பள்ளம் விழுந்துகிட்டே இருக்கும். ஏன் விழுந்துச்சுன்னே தெரியாது. ஆனா விழுக வைப்பார். விழுக என்ன வேணாம் வைப்பார். ஏன்? அந்த விழுகையை பார்த்து அந்த பள்ளத்தை பார்த்து அடுத்து யார்கிட்ட போவீங்க? அவன்கிட்ட போய். ஆனா இதே நேரத்துல இன்னொரு கூட்டம் அக்கிரமமா செயல்படுறாங்கல்ல, அவங்ககிட்ட விழுக நினைச்சா, அட போப்பா கத்துன்னு சொன்னா என்ன நினைச்சு அவனுக்கு போயிடுவாங்க. ஆனா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ சொல்லிட்டே தெரிஞ்சுக்க. எப்படி அவன் பேர சொல்லிக்க, உன் கேட்கறதெல்லாம் கிடைச்சி கொடுத்துருவா. அவங்க அந்த பூமியோட போயிடுவாங்க. நாமும் அதான் அவர் சொல்லிதான் சொல்லும்போது, நான் அடக்கி வைத்த மொத்தம் நித்தம் என் கதறுகளினாலே என் எலும்புகள் உலர்ந்து அப்படின்னா எலும்புடைய ஊனே உலர்ந்து போற அளவுக்கு தேவன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறார், சிறுமைப்படுத்துகிறார். ஏன்? அப்ப என்னுடைய பலனே இல்லாத அளவுக்கு தேவன் செய்ய ஆரம்பிச்சு. இப்ப எப்படி தேவன் செய்தார் பாருங்களேன். இது உண்மைதானே? எவ்வளவு பெரிய உண்மை அது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகலும் என்மேல் உங்களுடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிட்டு. என்ன சொல்லலாம், உங்களுடைய கரம் இரவும் பகலும் என் மேல இருந்துச்சு. ஏன்னா அவர் கை எடுக்கவே இல்லை. அப்போ உஷ்ணகால வறட்சி போல என் சாரம் என்னாச்சு, எனக்குள்ள இருக்க ஜீன், இந்த மாம்சத்துல ஜீன்லாம் வறண்டு. இப்ப என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. என்னிடத்துல என்ன இல்லை? ஒண்ணு. அப்பனா ஒரு மனுஷன் தன் வழி அவருக்கு பிரியமில்லாத வழி என்பதை மனுஷன் காண்கிறதுக்கு அவனை சிறுமைப்படுத்துகிறார், அவனை சிக்ஷிக்கிறார். யாரை தேவன் சிக்ஷிக்கிறார்? அவனை சேர்த்துக்கொள்ள எந்த ஒரு மனுஷனுடைய ஆவியில எந்த மனுஷனுடைய ஆவியில கபடு இல்லாது. நாம் இதை வாசிச்சுட்டு போகக்கூடாது. நம்ம கேட்டுலாம் போகக்கூடாது. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாவே நான் ஆவியில கபடு உள்ளவன, அது எப்படி தெரியும் எனக்கு ஆவியில கபடு இருக்கா இல்லையான்னு சொல்லி நோக்கம் தான். கரெக்டா சொல்லி நோக்கம். என் நோக்கம் என்ன? நான் எதற்காக செயல்படுறேன்? பேருக்காகவா, புகழ்ச்சிக்காகவா, பணத்துக்காகவா, சொத்துக்காகவா, எதற்காக நான் செய்வேன்? என் நோக்கம் என்ன? என் நோக்கம் வேறு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்க ஜெபமே வச்சு உங்க நோக்கத்தை கண்டுபிடிச்சிருது. ஜெபத்தை வச்சு
நீங்க தேவன்கிட்ட போயிட்டு அதை வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்க நோக்கம் வேறையா தான் இருந்தது. ஆனா உங்க நோக்கமெல்லாம் உங்களுடைய அக்கிரமத்தை, நோக்கமெல்லாம் உங்களுடைய இருளை, உங்க நோக்கமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்க நோக்கம் சரியா இருக்கு. அவருக்கு பிரியமான செய்தி. இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கூட்டம் கூடி வரோம்னா, அதுல கொஞ்சம் பாதி பேர் எப்படி தான் இருப்பாங்க. 5 பேர் புத்தி இல்லாத இருப்பாங்க. 5 பேர் புத்தியா தான் இருப்பாங்க. புத்தி இல்லாதவங்கலாம் என்ன செய்வாங்க? பூமிக்குள்ள கேட்பான். பெற்றுக்கொள்வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பூமிக்குள்ள காரியங்கள சிறுமைப்படுத்திட்டே உங்களுக்கு இருக்கிறது போய்க்கிட்டே இருக்கும். நீங்க நாளைக்கு அவனும் கேட்பவேன்னு போவீங்க. கேட்கவும் மாட்டீங்க. கேட்டாலும் கிடைக்காது. ஏன்? அவருடைய சித்தங்களை உங்கள உருவாக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய கரம் நம்மேல் பாரமா வைத்து நம்மளை வறட்சியா நோக்கம் என்ன? என் மாம்சம் வறட்சியா. என்னுடைய பேலன் வறண்டு போகணும். என் பேலன் இல்லாம அதான் நோக்கம். என் பேலன் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, மாம்சம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னா, ஜிப் வந்துருச்சா இல்லையா? துணி அதிகாரம் போயிருச்சா இல்லையா? மாம்சம் நீக்கப்பட்டுட்டாலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்களேன். நம்ம 5வது வசனம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் எப்ப காமிக்கிறாரு? 4வது வசனம் இரவும் பகலும் அவருடைய கரம் இருந்து அமைந்ததுனால 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் மறைக்காமல். அப்படின்னா என்ன? அது வரைக்கும் அக்கிரமம் என்னன்னே தெரியாம இருந்தேன். தெரியாதனால அந்த கதறுதல். அப்ப அவன் இரவும் பகலும் அவருடைய கரம் நம்ம மேல வர்றதுனால, நாம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, என் அக்கிரமம் இல்ல. இல்ல, நான் தீமை செய்ய மாட்டேன் பாரு. நன்மை தான் செய்ய முடியாது. நன்மையும் தேவனுக்கு முன்பா அக்கிரமம். நன்மை ஏன் சுயத்திலிருந்து செய்யவே இல்லை. இது அக்கிரமம். அப்போ ஒரு சகோதரன் தன் வழியில் இருக்க அக்கிரமம் என்னங்கிறத காண்கிறதுக்கு தேவன் அந்த மனுஷன் நடத்துறாரு பார்த்தீங்களா? அவன் பாக்கியவான் பாரு. சரி, ஒரு நானும் இன்னொன்னு சொல்லல. லைஃப்ல காட்டுக்குறேன். நான் அதிகமா சிறுமைப்படுத்தப்பட்டேன். அதிகமா அடிக்கப்பட்ட மாதிரி சொல்லுவேன். அதிகமா சிறுமைப்படுத்தப்பட்டேன். ஒரு நாள் வெட்கப்பட விடல. வெட்கத்துக்கு ஏதோ கொண்டு போனான். என்னமோ பண்ணிடலாம்னு பார்த்தான். ஆனா தலையை குனிய விடாம நிக்க வச்சுட்டாரு. ஏன்னா அவர் தேவன். ஏன்னா நம்ம ஆவியில கபடு இல்லாத பாரு. நானும் சரி, நீ கபடோட இருந்தீங்க அப்படின்னா வேதத்தை படிப்பீங்க, வேதத்தை பேசுவீங்க. அதாவது இந்த பைபிள் எழுதப்பட்ட வேதத்தை அப்படியே பேசுவீங்க. ஆனா இதுக்குள்ள மறைவு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த 32வது சங்கீதத்துல இவ்வளவு ஆழம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. 32வது சங்கீதம் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். யாருக்கோ சொல்ல மாதிரி போயிடும். ஆனா 32வது சங்கீதத்தை எனக்கு எடுக்கணும் பாருங்களேன். இது வேணும். இது என்னோட பேச ஆரம்பிக்குது. இது என் பாதைக்கு வெளிச்சமாயிரு. இப்படிதான் அவங்க கொண்டு போகணும். அப்பனா ஒரு மனுஷன் தன் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு எப்ப சொல்றான்? இரவும் பகலும். அவருடைய கையை அழுத்து நான் இதை ஏன் ஓயாம சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு அந்த ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறக்கூடிய சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை தேவன் உங்களை சிறுமைப்படுத்துறாரா? இரவும் பகலும் அவருடைய கரம் உங்க மேல அழுத்தமா இருக்கா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கலையா? பயப்படாதீங்க. நீங்க நம்பி இருக்கிற தேவன் அவர் நடத்துகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கார். அதான் வேதம் எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது இருக்கிறது போதும் எங்க நீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன தேவன் வாக்கு மாறாது. ஒரு நாள் விலகவே மாட்டார். ஏன்னா என் மாம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவருடைய அழுக்குகளையும் நீக்கிறது அவருடைய வேலையா இருக்கு. என்னை அவருடைய பரிசுத்தத்தை எனக்குள்ள வைக்கிறது யாருடைய வேலையா இருக்குது? எந்த சாயலை இழந்தாலும் அந்த சாயலை எனக்கு திரும்பி கொண்டு வந்து வைக்கிறது அவருடைய குமாரமாக வைக்கிறது யாருடைய வேலையா இருக்குது? அவருடைய வேலையா இருக்கு. இதை நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னா பேசுமா. இன்னைக்கு ஜனங்கள் வந்துட்டு ஏதோ என்ஜாய் பண்ண ஒரு சமம் பிரைஸ்லாம் சந்தோஷமா கொண்டாடுறது, சாப்பிடுறது, வைக்கிறது இப்படிதான் போறாங்களே தவிர உண்மையாவே தேவனால் நடத்தப்படுகிற ஒரு சமூகம் தான் அப்படிங்கிறத யாரும் பார்க்கவே கிடையாது. சரி, அப்போ அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை எனக்கு கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவனே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. அதாவது பாவத்தினுடைய கொடுமை. தோஷம்னா கொடுமையா இருக்கு. உள்ள தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு தோஷம் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த தோஷத்தையே நீக்கிறாராம். அந்த பாவத்தின் தோஷம்னா அந்த பாவ மனுஷனுடைய காரியங்கள் அகற்றப்படுது. அப்ப எப்பொழுது ஒரு சகோதரன் தன் அக்கிரம வழியை அக்கிரமம் கண்டுபிடிக்கிறான். அதனால 2 தெசலோனிக்கேயர் அப்பல 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல 4வது வசனம்.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இல்ல 4வது 3 வசனம் படிங்க. எவ்விதத்தினாலும் ம். ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு ம். எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ம். விசுவாச துரோகம் முந்தி விசுவாச நேரிட்டு துரோகம் முந்தி நேரிட்டு அந்த தீர்ப்பு கேட்டின் மகனாய பாவம் பாவம் அவன் தான் அக்கிரமக்காரன். அப்ப விசுவாச துரோகம் என்னன்னா அர்த்தம்னா, கர்த்தர் செயல்பட வேண்டிய நேரத்துல கர்த்தருக்காக என்னை செயல்பட வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் விசுவாசத்துக்கு துரோகம் உண்டாக்கிறான். அப்ப அவருக்காக நான் ஒன்றை செய்யும்படிக்கு, நான் என்ன அவரை போல பரிசுத்தமாகும்படிக்கு, அவருக்காக நான் உருவாகும்படிக்கு என்னை நடத்துகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த அக்கிரமக்காரன். இந்த அக்கிரமக்காரன் எனக்குள்ள இருக்கும்போது, அப்ப அந்த அக்கிரமத்தை கண்டுபிடிச்சிட்டு, இல்ல கர்த்தருக்காக உன்னை செய்ய தூண்டுற ஒண்ணு இருக்கு எனக்குள்ள. இந்த விருப்பத்தை கொடுக்கிறது இருக்குது. கர்த்தரை போல தேவனை போல ஆக்கியமற்ற ஒருத்தன் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சிட்டானா அக்கிரமத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அந்த அக்கிரமத்தை மறைக்காமல் கர்த்தர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, தேவன் என் பாவத்தின் தோஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? அப்பன்னா அவனோட அக்கிரமம், அந்த பாவ மனுஷன் அவன்கிட்ட இருந்து நீக்கப்படுறான். இப்ப நான் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துமா பாவ மனுஷனிலிருந்து அக்கிரமத்தின் தோஷத்திலிருந்து ஆத்துமா விடுதலை ஆயிடுச்சு. இப்ப ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? ஆத்துமா பாவத்திலிருந்து என்னாச்சு? விடுதலை ஆயிடுச்சு. ஆத்ம ரட்சிப்பு. ஆத்துமா ரட்சிப்புன்னு அர்த்தம். இதுக்கு அவர் செய்ய வேண்டிய யாருக்கு செய்யறோம்? கபடி இல்லாத செய்யறார். அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவன் செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தடை செய்கிறார். இது உண்மைதானே? இப்ப நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். ஏன்னா அநேகர் பெரிய சாட்சிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் அவர்ட்ட இருந்து நான் கேட்டு பெற்றுக்கொண்டதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் அவரை விடவே கிடையாது. பயபக்தியோட அவரை பின்பற்றினேன். ஏன்னா வேதம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. வேதத்துக்கு நேரா நான் இல்லைங்கிறது நான் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுச்சு. வெளிச்சம் எனக்கு உதிக்க ஆரம்பிச்சு. அப்ப எனக்கு இருளை பார்க்க ஆரம்பிச்சேன். உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன். இப்ப என் நோக்கம் என்னன்னா அவரை போல மாறணும். அவரை போல மாறும். அந்த சிந்தை தான் வந்துச்சு. அப்ப தேவன் நடத்த ஆரம்பிச்சு. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பவுல் சொல்வார், நம்ம எல்லாம் படிக்கிறோம். பவுல் என்ன சொல்வார்? நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கான். பரலோகத்தில் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 2 பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல. சகோதரரே, ம். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, ம். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவரை நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கங்கள். ஏனெனில் ம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். என்ன சொல்றாரு? வேறு விதமா நடக்கிறாங்க. எந்த விதத்துல? தேவனுக்கு ஏற்ற வழியில் இல்ல. தனக்கு பிரியமான வழியில் நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு ஏன்னா அநேகர் மாம்சத்தை சொன்னேன். சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. மாம்சம்னா என்னன்னு புரியவே இல்லை. அக்கிரமம்னா என்னன்னு புரியவே இல்லை. ஏன்னா தேவன் அவனுக்கு காமிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க கவலை உள்ளவர். ஏன்னா வேறு விதமா நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, வயிறு. அவர்களுடைய மகிமை அவருடைய லட்சியே. பாருங்க brother. எல்லாமே உலகத்துக்குரியது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இப்ப வேதம் சொல்லுது அவங்க அப்படி சிந்திக்கிறாங்க. ஆனா நம்முடைய குடி போய்க்கு இருக்கான். அப்ப என் குடி பர்வத்தில் தான் எதை தேட ஆரம்பிப்பேன். பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு சொத்து எங்க இருக்குதோ அங்கேதான் என் கண்ணு இருக்கும். என் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கேதான் என் கண்ணு இருக்கும். இருதயம். அப்ப நான் அங்கேதான் தேட ஆரம்பிப்பேன். அப்ப இதுதான் உண்மையான காரியம். அப்ப அதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தாதான் என் ஆத்மா என்ன ஆயிடுச்சு? விடுதலை ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷன் கேட்டி மகனா என் பாவ மனுஷனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த மனுஷன் ஆக்சுவலி உண்மையாவே அக்கிரமத்திலிருந்து என்ன பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறார். இப்ப இன்னொரு காரியம் என்ன சொல்லுவாருன்னா, எனக்குள்ள இதுவரைக்கும் நான் செயல்பட்டது அக்கிரமம். கர்த்தர் சொல்லல. நான் சொல்லி என் மகனுக்குள்ள பாவ மனுஷன் சொல்லிதான் செஞ்சேன். கர்த்தருக்காக இதுவரை ஓடுனதுன்னா நான் தான் ஓடுனே தவிர, கர்த்தர் என்னை நடத்தல. இந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பாரு. இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுக்கு யாரும் ஒத்துக்கிற மாட்டான். அட கிடக்கிறான் அந்த ஆள் பைத்தியக்கார ஆள். இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லி நான் அதை கட்டணும், இதை கட்டணும், இதை கட்டணும், இத்தனை ஆளை கூப்பிட்டு, இத்தனை ஆளை கூப்பிட்டேன். எவ்வளவு பேரை கூப்பிட்டுதான் அவனால செய்ய முடியும். ஆனா செஞ்சது யார்? நீயா கர்த்தரா? இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தரால் நடத்தப்பட்டா ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. மனுஷனால் நடத்தப்பட்டா ஜனங்கள் மனுஷனுக்கு பேர். மனுஷனை புகழ்றானா கர்த்தரை புகழ்றானா? சும்மா ஏசுன்னு சொல்றாங்க. புகழ்ச்சி கூட மனுஷன் எடுத்துக்கிறான். இப்ப இந்த நேரத்துல கிறிஸ்துவை புகழ்ந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவை போட்டு துதிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா, எவனை வெளிப்பட்டிருப்பார்ல அவர்ல? எவனுடைய மகிமை வெளிப்படும்ல? இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ ஒழிஞ்சு போச்சு? ஏன்னா கிறிஸ்தவத்துல வேறு விதம் உள்ள வந்துருச்சு. இப்ப இது சிந்திக்கிற நாம் பரவாயில்ல, நம்ம எங்கேயோ கோடி ஒரு முனையில இருக்கிறோம், நம்ம ஒரு மூலையில இருக்க மாதிரி இருக்கோம். பரவாயில்ல. ஆனா கர்த்தருக்கு பிரியமானது என்னங்க? தேவன் நமக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா, அதுக்கு நேரம் போக வேண்டியது அவசியமா இருக்கு. வேற வெளியே போகவே கூடாது. நம்ம அதுக்கு நேரா எனக்குலாம் நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ இந்த பூமியில ஒரு மனுஷனாவது யாரை வெளிப்படுத்திட்டு போகணும். இரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சந்தோஷப்பட்டு
நம்ம மூலமா வெளியே காரியம் நடக்குது அதை பத்தி அவசியம் கிடையாது. ஆனா உண்மையாவே தேவனை குளிர வச்சுட்டு தேவனுடைய மாமத்தை மேய்ப்படுத்தும் அந்த அனுபவம். அந்த மனுஷன் தான் தன் அக்கிரமத்தை கண்டுபிடிக்குது. இப்ப நீங்களும் உங்க அக்கிரமத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அக்கிரமத்தை நீங்க கண்டுபிடிச்சு அக்கிரமம்னா உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொந்த வழிபடாது. அதான் வந்து தேவனுக்காகவும் தேவனை நோக்கி தேவனுக்காக செய்ய வேண்டியதை என் சுயபலத்துல சொந்த அறிவுல செய்வது. 2 பேர் காயினும் ஆபேலையும் சொன்னான். ஆபேல் விசுவாசத்தினால் செஞ்சான். காயின் தனக்கு பிரியமான பிரியமான. எதை ஏற்றுக்கொள்ள அவரு? காயினுக்கு பிரியமானதை ஏற்றுக்கொள்ள விசுவாசம். விசுவாசத்தினால செஞ்ச. அப்ப விசுவாச தேவனாலே நடத்தி வைக்கப்பட்டான். இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா ஆபேலுடைய நாட்கள்ல பிரமாணம் கிடையாது. அன்னைக்கு தேவனுக்கு எதை பிரியம்னு யாருக்கும் தெரியாது. ஆபேலுக்கு எப்படி தெரியும்? அதான் வேதம் சொல்லுது விசுவாசத்தினால் கிறிஸ்துவினால் தேவனால் தேவனே அந்த இதயத்தை கொடுத்து அவரை செய்ய வச்சார். விசுவாசம் வராதெல்லாம் அப்ப ஒரு மனுஷன் அக்கிரமம் செயல்படுதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் செய்யும். அது தேவனுக்கு போகவே போதும். நம்ம அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டோம்னா என் வாயில வர்ற வார்த்தைகள்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியா இருக்கட்டும். ஏன்னா இந்த சுய சிந்தையிலையும் சுய பிளத்திலையும் நான் வந்து செய்து விடாது ஆவியினாலே நடத்த விடாது. ஆனால் பவுல் சொல்லுவார் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பங்களும் ஆவியினாலே ஜெபம் ஆவினால். இன்னொன்று சொல்லவா வருவேன், நான் ஆவியினால ஜெபம் பண்ணோம்னா அந்த சூழல்ல என்ன தேவை என்ன நடக்குது அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நீ ஆவியில ஜெபிக்கல அப்படின்னா மனதில் ஜெபிச்சிங்க உங்க அறிவை சாந்திட்டீங்கன்னா உலகத்தை பூரா கூட்டி வந்துடுவீங்க. ஆனால் உங்களை நிற்க வைக்கிறது கஷ்டமா இருக்கும். போதும் நிப்பாட்டுங்க ஜெபத்தாங்க. ஏன்னா ஆமேன்னு சொல்றவங்களாம் போதும்னு சொல்லிடுவாங்க. உங்க ஜெபம் போதுப்பா பிப்பாடுப்பான்டுவான். ஏன் அவன் மனதில் செவிக்கிறோம். ஆவியில ஜெபிக்கிறவங்க அந்த நேரத்துல என்ன தேவைங்கிறது தேவனுக்கு தெரியும். அதை தியானம் நம்முடைய சமூகம் எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சகாயம் கிடைக்கும் காலம் இது. இதுதான் இந்த காலம். இந்த நாட்கள் தேவனுடைய சகாயத்துக்காக அவர் எந்த மனுஷன் தன்னை நேசித்து நடந்து வரானோ அவனுக்கு ஒரு சகாயம் கிடைக்கும். நடந்து சத்தியம் வெளிப்படுது. ஆமா, இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் அவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சாத்தான் எவ்வளவு வேகமா நமக்கு விரோதம் வந்தாலும் ஒண்ணு அந்த ஆனா வருவான். ஏன்னா நம்ம இடத்துல அக்கியமா அகத்தப்பட விரும்பல. நம்ம இதை அறிக்கை செய்ய போகும்போது விட்டு விடுறதுக்கு அறிக்கை செய்ய போகும்போது சாத்தான் நமக்கு விரோதமா வருவான். பரவாயில்ல, அவன் தலைப்புற அவங்களை என்னது ஒரு நாள் அணுகாது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நீ எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரச்சனிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி என்ன சொல்றாரு? நான் உங்களை பார்க்கலாண்டவரே, நீங்க மறைவா இருக்கிறீங்க ஆனா ரெட்ஷிப்பின் அனுபவத்தை பெற வச்சு ரெட்சனிய பாடலாம். என்ன பாடலாம்? எந்த பாடலாம்? எங்க ஒன்றாரு பாருங்க, ரெட்சனிய பாடல். இப்ப ரெட்ஷிப்பினுடைய பாடல் எனக்கு வந்துருச்சு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுற முறையை சொல்லி வர 11ஆம் சங்கீதம். ஒரு மனுஷன் அக்கிரமத்தை விட்டு விலகிறதா ரட்சிப்பு. அப்ப ரட்சிக்கப்படுவதா இருந்தா எப்படி நடத்தி வரும், என்ன நடக்குங்கிற சொல்லி வர விவரமா அழகா சொல்லி வர. அப்படி அந்த ரட்சணிய பாடல் எனக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தேவன் பசுத்த ஆவியா நமக்குள்ள வர்றாரு. 8ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து இங்க நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணியை வைத்து உனக்கு ஆலோசனை நடத்தப்படுறோம். தேவனால் நடத்தும். எவர்கள் பரிசுத்த ஆவியா நடத்த போகிறார்களோ அவர் தேவனே இங்க வந்துருச்சுவார். ரட்சிக்கப்பட்டவர்களும் யாருடைய புத்தரா இருக்காங்க, யாருடைய பலவனா இருக்காங்க, அவருடைய பலவனா. இதுதான் உண்மையான ரட்சி. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கிட்டா ரொம்ப பேசு. இதுதான் அந்த சங்கீதம் எனக்கு அன்னைக்கு புரிய ஆரம்பிச்சும் போதுதான் எப்படி ரட்சிப்பு கொடுத்து அழகா சொல்லுவார். 32ஆம் சங்கீதத்துல ஒரு மனுஷன் ஆவியில கவடு இல்லாதவன் இருந்தா அவனை எப்படி ரட்சிக்கிறாருங்க திட்டம். அதாவது வாழ்க்கை அனுபவம் வரும்போது அந்த அனுபவம் பேச ஆரம்பிக்கும். அது உண்மைதான். கரெக்டாக அப்படி நடத்தட்டும். இது தொடர்ச்சியா அடுத்த வாரம் இன்னமும் அவன் ரோமர்கள் இந்த ரட்சிப்பு கொடுத்து இன்னும் என்ன சொல்ற, ஏன்னா இன்னும் எப்படி அந்த வார்த்தை மூலமாக எப்படி நடத்தி கொண்டு வர்றாரு, இன்னும் வார்த்தையின் அனுபவத்துக்குள்ள எப்படி வர போறோம்னு அடுத்த வாரம் இன்னும் திட்டமா பார்ப்போம். ரொம்ப 32ஆம் சங்கீதத்தை மட்டும் பார்த்தோம். அடுத்த வாரம் ரோமர் 6:7 இதை குறித்து என்ன விளக்கப்படும், இப்போ நமக்கு என்ன சொல்றாருங்கிறத பார்த்து இன்னும் ரட்சிப்பை நம்ம அதிகமா வெளிச்சமா பெற வேண்டியது அவசியம் தான். இன்னும் பார்க்க வேண்டியது அவசியமாக நடத்துவார். பிரைஸ்தார். ஆமா, அருமையான சகோதரர்களே, உண்மையாவே இந்த ரட்சிப்புடைய அனுபவத்தை குறித்து இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் திட்டம் தெளிவாக வேதத்தை கொண்டு நாங்க பேச போறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுங்கிற பாரு. இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க 12ஆம் சங்கீதம் நம்ம படிக்கிறது வாசிக்கிறதாம்.
ஆனா அதுல எவ்வளவு மறைவான பொருள் இருக்குது, எவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்காரு, அது என் வாழ்க்கையில எவ்வளவு ரட்சிப்பை கொண்டு வர்றது, இந்த ரட்சணிய பாடலை எப்படி கொடுக்குதுங்கிறத நான் உணரவே இல்லை, நமக்கு சிந்திக்கவே இல்லை. ஆனா இந்த நேரத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அதை அறியும் போது நமக்கு எவ்வளவு பிரயோசனமா இருக்குது. உண்மையாவே தேவ பக்தி உள்ள, அதாவது ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட சகோடைய வாழ்க்கையில இது கண்டிப்பா நடந்திருக்கு. எந்த மனுஷனுக்கும் நடக்காம இருக்காது. இது ஏதோ ஒரு மனுஷனுக்கு நடக்கிறது கிடையாது. ஜீவனுக்குன்னு நியமிக்கப்பட்டு ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளேயும் இது கண்டிப்பாவே நடக்கும். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்துல நாம் இன்னும் இன்னும் பெரிதான காரியங்களை பேசுவோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பார். நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, இரக்கமாயிருங்க. ஆனா ரட்சிப்புங்கிற அந்த மகா பரியாத அனுபவத்துக்குள்ள எங்களை கடந்து வர பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் இந்த வேத வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்கிறார். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise- praise- praise.